இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ தான். என்னென்னா வந்துட்டு மீன் குழம்பு பிரியாணி செய்ய போகிறோம். அதனுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, காலையிலே கிளம்பி பசங்களாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு எல்லாம் பசங்களை கூப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போது எங்கே வந்து போகிறோன்னா, எங்கள் ஊர் ஒரு சின்னதாக ஒரு டேம் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்துட்டு நாங்கள் போயிட்டு இப்போ மீன் பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா பசங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 பேர் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முருகர் கோயில். இந்த கோயிலாண்ட சரி மரம் எவ்வளோ இருந்துச்சுனாலும் இங்கேயே வந்துட்டு எல்லாம் நின்றுட்டோம். இன்னும் 2 பேர் வரேன்னு சொன்னதுனால ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை விட்டு ஏன்டா போனேன் அப்படின்ட்டு. சரி, அவங்களையும் கூப்பிட்டு போயிடலாமேன்னு அப்படியே வந்து நின்று பார்த்துட்ருக்குறோம். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு சாப்பிட்ற பிரியர்கள் பார்ப்பாங்க. பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு நாங்கள் அங்கே இப்போ ஏரிக்கு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துட்டார் நண்பர் வந்துட்டு. சரி இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னால அப்படியே இங்கே வந்துட்டு மீன் வாங்கிட்டோம். மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது பார்த்திங்கன்னா ஒரு மீன் 7 கிலோ கிட்ட வரும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஏரிக்கு வந்துவிட்டோம். என்ன ஒன்று, வர வழி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். காடு கரடுமுடான பாதை தான். ஒரு காட்டை தாண்டி தான் வந்துட்டு இந்த டேமுக்கு வரணும். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். இந்த டேமுன்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு ஏரி தான் எங்களுக்கு டேமு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கா. பார்த்திங்கன்னா வந்து மீன்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களாம் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்தமாரி வெளியே போய் சமைச்சி சாப்பிட்டு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எப்பயாச்சும் போகலாம் அப்படின்றனால எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்தாங்க. எலெக்ஷன் வந்ததுனால சரி போகலாம் அப்படின்னால எல்லாம் முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டோம். என்னன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருந்தாலும் இந்தமாரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பசங்களாம் வந்து ரொம்ப கொலப்பசியில் இருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. என்னாண்ட வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகுது, என்னாண்ட மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பிரியாணி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா. என்ன இவ்வளோ மீன் பூச்சி எப்படி சாப்பிட போகிறோம் தெரியல. ஏன்னா என்னாண்ட பிரியாணியும் வேறு செய்கிறோம், சிக்கன் பிரியாணி. மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டிருக்கேன். இந்தமாரியே வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்துட்டு வீடியோ போடுறது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒன்று, பசி கூடினால சரியாக வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் பசிக்கு வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஏன்னா டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. காலையில் லைட்டாக தான் சாப்பிட்டோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் பசி தாங்க முடியல எல்லோரும். அதனால் அப்படியே சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு குழியில் போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். இன்னும் வீடியோ நிறைய எடுத்துருக்கலாம், பசினால் கடைசியில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா டேம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் எல்லாம் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. நல்லா குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டு வழி தான். அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய் பாய்.